மதுரையில் 11,368 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட உள்ள மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து மெட்ரோ ரயில் இயக்குநர் அர்ஜுனன் கள ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் நகரமான மதுரையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் சார்பில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக 11,368 கோடி ரூபாயில் பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து ஜெய்ஹிந்த்புரம் மற்றும் ஒத்தக்கடை வரையில் சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயிலை இயக்கும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரை ரயில் நிலையம் வைகை ஆற்றின் அடியிலும் சுமார் 5 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மெட்ரோ சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ள மதுரை ரயில் நிலையத்தில் மெட்ரோ ரயில் இயக்குநர் அர்ஜுனன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இப்போ ஜங்ஷனில் இருந்து நேராக நம்ம லைனை கொண்டு போயிடலாம், ஆண்டாள்புரம் தாண்டி. பட் ஒரு கிலோமீட்டருக்கும் 600 கோடி செலவாகும்ல. அதனால் இந்த லைனுக்கு கீழே அப்படியே மேலே தூக்குறோம். இது இது ராமேஸ்வரம் லைனை நம்ம நிற்கிறோம். இந்த லைனில் மேலே தூக்கிட்டோம்னா பணம் குறையும். ஆனால் இதை தூக்குனா இவங்க 10 மீட்டர் கீழே இருந்து தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம தூக்குனோம்னா அங்கே இன்னொரு லைன் வந்துடுது, விருதுநகர் லைன், அந்த ஆண்டாள்புரம். அந்த ஸ்லோப்பு எங்களுக்கு இவ்வளோ இருக்கணும்னு இருக்குது. அவங்களுக்கு ரயில்வேயில் இங்கே இவ்வளோ கீழே இருக்கணும், அங்கே அது மேலே இருக்கணும்னு இருக்குது. இந்த 2 கண்டிஷனையும் திருப்திப்படுத்தணும். மதுரை ஆண்டாள்புரம் ரயில் நிலையம், மீனாட்சி அம்மன் கோயில், அமெரிக்கன் கல்லூரி, மாட்டுத்தாவணி வழியாக இறுதியில் ஒத்தக்கடையை சென்றடையும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து திருச்சி மற்றும் நெல்லை செல்லும் முக்கிய சாலைகளை இணைக்கும் வகையிலும் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமையவுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.